ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டீப் லேர்னிங்கில் ஒரு பார்ட்டான RNN பற்றி பார்க்க போகிறோம். RNNனா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். RNNன்றது நியூரல் நெட்வொர்க்கில் ஒன் டைப். RNN சீக்வென்ஷியல் டேட்டாவுக்கு யூஸ் ஆகுது. சீக்வென்ஷியல் டேட்டானா டெக்ஸ்ட், ஆடியோ இது மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், RNN நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் டைம் சீரீஸ் டேட்டா இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நார்மல் நியூரல் நெட்வொர்க்குக்கும் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் நியூரல் நெட்வொர்க்கில் எல்லா இன்புட்டும் பேரலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் RNNல ஒரு ஸ்டெப்பாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நியூரல் நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டால், நியூரல் நெட்வொர்க்கில் எல்லா நியூரல் நெட்வொர்க்கும் ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நெட்வொர்க் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் RNNல ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபங்க்ஷன் ஆகி என்ன அவுட்புட்டை கொடுக்குதோ அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த லேயருக்கு கொடுத்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதை மெமரின்னு கூட சொல்லலாம். RNNல பெஸ்ட் பார்ட்டே இந்த மெமரி. இந்த மெமரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரெக்கரண்ட் கனெக்ஷன்னா என்ன அவுட்புட் வருதோ அதை ஸ்டோர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுறது. ஹிடன் ஸ்டேட்னா மெமரிஸை ஸ்டோர் பண்ணுறது. பேக் ப்ராபகேஷன்னா இப்போ கம்ப்யூட்டிங் பண்ணும்போது அதோட கிரேடியண்ட்டில் ஆர் டைமில் பிரச்சனை வந்துச்சுன்னா பேக் ப்ராபகேஷனை யூஸ் பண்ணுவோம். வேனிஷிங் ஆர் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியண்ட்னா நம்ம ட்ரைனிங் பீரியடில் தேவையான இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கான எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிச்சிருக்கோம். RNNோட அப்ளிகேஷனில் ஒன்று டெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்றது அடுத்தடுத்த வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பீச் ரெகக்னேஷன் நம்மளோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. டைம் சீரீஸ் ப்ரெடிக்ஷன்னா வெதர் ப்ராட்காஸ்டிங் இது மாதிரி டைம் சீரீஸ் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. LSTMனா லாங் டேர்ம் டிபெண்டன்சி, அதாவது வேனிஷிங் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியண்ட்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் டெலீட் ஆகுதுன்னு பார்த்தோமா, அந்த தேவையான இன்ஃபர்மேஷனை டெலீட் ஆகாமல் இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிறத தடுக்குது. LSTMனா லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. இது இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது சில கேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஃபர்கெட் கேட்டுன்றது தேவையான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிடும். அடுத்து இன்புட் கேட்டுன்றது ஃபர்கெட் கேட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இவங்களே அடுத்த கேட்டுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அவுட்புட் கேட்டுன்றது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்ற அதோட உண்மையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அடுத்து மெமரி செல்ன்றது இம்பார்ட்டண்டான ஃபியூச்சரை ஸ்டோர் பண்ணுது. அதுவும் லாங் பீரியட் டைமாக ஸ்டோர் பண்ணுது. மல்டிபிள் கேட்ஸ்ன்றது வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணுது. இந்த வேனிஷிங் கிரேடியன்ட்ன்றது தேவையான இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணுது. ஸோ அது சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இது வேனிஷிங் கிரேடியண்ட்டை அவாய்ட் பண்ணுது. அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகி நல்ல விதமான அவுட்புட்டை கொடுக்குது. ரீசன் இதில் கேட்டிங் மெக்கானிசம், இது நிறைய கேட்ஸ் வச்சுருக்குல, அதனால் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகுது. அடுத்து GRU கேட்டட் ரெக்கரண்ட் யூனிட். இது LSTM மாதிரி தான் இருக்கும். 2 டைப் ஆஃப் கேட் இருக்குது. ஒன்று அப்டேட் கேட், இன்னொன்று ரீசெட் கேட். இந்த அப்டேட் கேட்டுன்றது LSTMல உள்ள இன்புட் கேட்டும் ஃபர்கெட் கேட்டும் கம்பைன் ஆனது தான் இந்த அப்டேட் கேட். இது பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை ரீட்டைன் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுது. இந்த ரீசெட் கேட்டுன்றது எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும், எதை ஃபர்கெட் பண்ணணும், இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதுமா அப்படின்றத இது டிசைட் பண்ணுது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா ஃபியூவர் கேட்ஸ் தான் இருக்குது. LSTMஐ விட மெமரி லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ LSTMஐ விட இது நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம்.
எல்எஸ்டிஎம் அண்டு ஜிஆர்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்பர் ஆஃப் கேட்ஸ்ன்னு பார்த்தா எல்எஸ்டிஎம்மில் 3 கேட்ஸ் இருக்குது, ஆனால் ஜிஆர்யூவில் 2 கேட்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தா இது மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹையர் மெமரி யூசேஜாக இருக்குது. ஆனால் ஜிஆர்யூ சிம்பிளர் ஃபாஸ்டர் டு ட்ரெயினாக இருக்குது. மெமரி செல்னு பார்த்தோன்னா செப்பரேட்டாக செல் ஸ்டேட்டை மெமரிக்காக வச்சுருக்கு, ஆனால் ஜிஆர்யூ ஹிடன் ஸ்டேட்டில் மெமரியை ஸ்டோர் பண்ணுது. ட்ரெயின் ஸ்பீடுன்னு பார்த்தா ட்ரைனிங் பீரியடில் ஸ்லோவராக இருக்குது எல்எஸ்டிஎம். ஜிஆர்யூ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா இது பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கு. லாங் டேர்ம் டிபெண்டன்சி, லாங் டேர்ம் பீரியடில் மெமரியை ஸ்டோர் பண்ணும். இது ஜிஆர்யூ எல்எஸ்டிஎத்தோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.